إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நபி அவர்கள் நினைவுபடுத்தப்பட்டால் நாம் அந்த நபி மீது சலாத்தும் சலாமும் கூற வேண்டும். நபி அவர்கள் கற்றுத்தந்த சலவாத் என்பது மிக நீளமாக இருக்கின்றது. அடிக்கடி நபி அவர்கள் நினைவுபடுத்தப்படும் போது நீண்ட இந்த சலவாத்தை கூற முடியாது. இது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினால் போதுமானது என்று தென்னிந்திய ஆலிம் பி ஜைனுல் ஆபிதீன் கூறுகின்றார். அதற்குரிய ஆதாரங்களையும் முன்வைக்கின்றார். அவர் கூறுவது சரியானதா, அது தவறு என்றால் அதன் சரியான முறைமை என்ன என்பதை ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துங்கள் என இலங்கை நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். அந்த கேள்வியிலே பி ஜைனுல் ஆபிதீன் இது பற்றி கூறுகின்ற பதிலையும் இணைத்திருக்கின்றார். அவர் கூறுகின்ற விடயம் சரியானதா என கேட்டால் இரண்டு விடயங்களை அதிலே கூறுகின்றார். எந்த விடயம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டதோ அந்த விடயம் பற்றி அவர் கூறியது பெரும்பாலும் சரியானதாகும். ஒரு சிறிய மேலதிக அறிவையும் அதிலே நாம் கூட்டிக் கொண்டால் அது சரியானதாகும். நபி மீது சலவாத்து கூறுவது பற்றி கேள்வி தொடுக்கின்ற நபி தோழர் அந்த கேள்வியிலேயே ஸல்லல்லாஹு அலைக தங்கள் மீது அல்லாஹுடைய சலவாத் உண்டாவதாக என்று கூறித்தான் அந்த கேள்வியை தொடுக்கின்றார். எனவே இப்படியான சுருக்கமான வார்த்தைகளில் சலவாத் கூறுவதை நபி அவர்கள் தடுக்கவில்லை, மறுக்கவில்லை என கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என கூறிக்கொள்ளலாம் என்று அவர் கூறுவது சரியானதாகும். சிறிய ஒரு திருத்தம் என்னவென்றால், நபிமார்களின் பெயர்கள் கேட்கும்போது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும் நாம் கூறுவோம். இந்த வார்த்தைகளிலும் சலாத்தும் சலாமும் அடங்கி இருக்கின்றது. எனவே எமது வார்த்தைகளில் நபி மீது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக என கூறுவதும் அங்கீகரிக்கப்பட்டதாகும். எனவே பி ஜைனுல் ஆபிதீன் சஹீஹான ஹதீஸை எடுத்துக்காட்டி இவர் கூறிய முதலாவது விடயம் சரியானதாகும். அதே நேரத்தில் சலவாத் பற்றி இவர் கூறுகின்ற மற்றொரு விடயம் மிகப்பெரிய தவறாகும். மிக பெரும்பாலானவர்கள் இந்த தவறை செய்கின்றார்கள். தொழுகையிலே சலவாத்து கூறுவதென்பது, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என கட்டளையிட்ட நபி அவர்கள் சலவாத் விடயத்தில் அதிகம் நபி மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என அல்லாஹ் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் கூறுகின்றார். எங்கெல்லாம் நாம் சலவாத்து கூற வேண்டுமோ குறிப்பிட்ட அந்த விடயங்களை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அதான் முடிந்ததும் சலவாத்து கூற வேண்டும் என கற்றுத்தந்த நபி அவர்கள் தொழுகையிலே சலவாத்து கூற வேண்டும் என்று கற்றுத்தந்ததாக எந்த ஹதீஸும் கிடையாது. இன்னும் சொல்வதென்றால், தொழுகையிலே தஷஹுதுடைய இருப்பு என நாம் கூறுகின்ற அத்தஹியாத் இருப்பிலே என்னென்ன கூற வேண்டும் என்பதை மிக தெளிவாக நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். அதிலே அத்தஹியாத் முடிந்து சலவாத்து கூறுங்கள் என கூறுவதற்கு பதிலாக அத்தஹியாத் முடிந்ததன் பிறகு ஷஹாதத்தைன் கூறிவிட்டு எமக்கு விருப்பமான துஆவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்றுதான் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே பெரும்பாலானவர்கள் செய்கின்ற தவறு தொழுகைக்கு உள்ளே சலவாத்து கூறுவதாகும். நபி அவர்கள் கற்றுத்தந்த சலவாத் தொழுகைக்கு உள்ளே உள்ளது. வெளியிலே சுருக்கமாக நாம் சலவாத்து கூறலாம் என்று பி ஜைனுல் ஆபிதீன் இங்கே கூறிய இரண்டாவது விடயம் அது ஆதாரமற்றதாகும். குர்ஆன் சுன்னா ஒளியிலே மிக பிழையானதாகும். இந்த பிழையை இவர் உட்பட சில அறிஞர்கள் செய்வதற்கு காரணம்,
சலாத் என்ற வார்த்தையின் கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வதில் அவர்கள் விட்ட தவறாகும். சலாத் என்பதற்கு தொழுகை என்று இந்த ஷரியத்திலே எப்படி கருத்து இருக்கின்றதோ, அதனை விட உறுதியான கருத்து சலாத் என்றால் பிரார்த்தனை என்ற கருத்து இருக்கின்றது. சுன்னாவிலும் அந்த கருத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இவர் குறிப்பிடுகின்ற ஹதீஸில் எங்களது சலாத்திலே உங்கள் மீது எப்படி ஸலவாத்து கூறுவது என்று கேட்கப்பட்ட விடயம் அது தொழுகையை குறிக்கக்கூடியதல்ல. தொழுகையிலே நாம் அத்தஹியாத்தின் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் கட்டளையிட்ட ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முதற்கொண்டு நிறைய நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது. அத்தஹியாத் முடிந்ததும் ஷஹாதத்தைன் கூறிவிட்டு நீங்கள் விரும்புகின்ற பிரார்த்தனையை கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதுதான் நபியின் கட்டளையாகும். தொழுகையிலே ஸலவாத்து கூறவில்லை என்றால் அந்த தொழுகையே ஏற்கப்பட மாட்டாது என்பது ஷாஃபிஈ மதுஹபின் பிழையான ஃபத்வாவாகும். இது பிழையான ஃபத்வா என்பதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உட்பட பல்வேறு இமாம்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இது பற்றி வேறு இடங்களில் விரிவாக நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். சுருக்கமாக இங்கே கூறுவதென்றால், தொழுகைக்கு உள்ளே ஸலவாத்து கூறுவது நபி வழி கிடையாது. பிரார்த்தனைகளின் போது நாம் நபி மீது ஸலவாத்து கூறினால்தான் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமாக அமையும். முடியுமானவரை அதிகம் நபி மீது ஸலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். எனவே தொழுகைக்கு உள்ளே கூறுகின்ற ஸலவாத், வெளியே கூறுகின்ற ஸலவாத் என பி ஜெய்னுல் ஆபிதீன் இங்கே கூறியிருப்பது ஒரு தவறான புரிதலின் விளைவே ஆகும். குர்ஆன் சுன்னாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே நபி மீது சுருக்கமாக ஸலவாத்து சொல்வதென்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ அலைஹி ஸலாத்து வஸலாம் என்றோ இவ்வாறு ஸலாத்தும் சலாமும் அடங்கிய வார்த்தைகளை கொண்டு நாம் ஸலவாத்து கூறலாம். மிகச்சிறந்த ஸலவாத் என்பது நபி அவர்கள் கற்றுத்தந்த ஸலவாத்தே ஆகும். அது அல்லாமல் தொழுகைக்கு உள்ளே கூறப்படுகின்ற ஸலவாத், வெளியிலே கூறப்படுகின்ற ஸலவாத் என்று குர்ஆன் சுன்னாவிலே அப்படி எதுவும் கிடையாது. தொழுகையிலே ஸலவாத்து கூறுவதென்பது நிச்சயமாக நபி அவர்கள் கற்றுத்தந்தது கிடையாது என்பதே வஹியின் வழிகாட்டல் ஆகும்.